Hi friends, welcome back to my channel. Easter is on the way. அதனால நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஈஸ்டர் ஸ்பெஷல் குக்கீஸ் பார்க்க போறோம். சுகர் குக்கீஸ் தான் பார்க்க போறோம். இது ரொம்பவே சிம்பிள், டேஸ்டியாவும் இருக்கும். வாங்க அதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். குக்கீஸ் செய்யறதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் மைதா, வெண்ணெய், பொடிச்ச சீனி, முட்டை, வெனிலா எசன்ஸ், பேக்கிங் சோடா, உப்பு, பேக்கிங் பவுடர், அப்புறம் எக் ஷேப் மோல்டு. இது நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். மோல்டு இருந்தால் மோல்டு யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மைதா, பேக்கிங் பவுடர், சால்ட், பேக்கிங் சோடா எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா சீவ் பண்ணிக்கோங்க. 2 தடவை சீவ் பண்ணணும். இப்படி சீவ் பண்ணி தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. இன்னொரு பவுலில் பட்டர் போட்டுக்கோங்க. கூடவே பொடிச்சு வச்ச சீனி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் க்ரீமி கன்சிஸ்டன்சி வரணும், அது வரை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அது கூட எக் ஆட் பண்ணிக்கிறோம். எக் ஆட் பண்ணிவிட்டு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. எக் நல்லா பீட் ஆனதுக்கப்புறமா அது கூட வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மாவு ஆட் பண்ண போகிறோம். மாவு எப்போவுமே கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஆட் பண்ணணும். ஒரேடியாக எல்லா மாவையும் தட்டிடாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி லம்ப்ஸ் எதுவும் ஃபார்ம் ஆகாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. குக்கீஸ் டவ் ஸ்டிக்கி இல்லாமல் இருக்கணும். கையில் நம்ம வச்சு ப்ரெஸ் பண்ணுற டைம் கையில் ஒட்டக்கூடாது. அதுதான் அதோட கரெக்ட் கன்சிஸ்டன்சி. இப்போ அவன் ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக மைதாவை டஸ்ட் பண்ணிவிட்டு அதில் அந்த குக்கீஸ் டவ் எடுத்து வச்சுட்டு ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. சப்பாத்தி ஸ்ப்ரெட் பண்ணுறது மாதிரி ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ரொம்ப திக்காக ஸ்ப்ரெட் பண்ணக்கூடாது, தின்னாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இப்போ எக் ஷேப்புக்கு கட் பண்ணிக்கலாம். எக் கட்டர் இருக்கிறவங்க குக்கி கட்டர் வச்சே கட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாதவங்க இப்படி ஷேப்ஸ் நம்மளாவே கட் பண்ணி வச்சுட்டு அதை வச்சு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்படி எல்லா டவ்வும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்து ஒரு பிளேட்டில் தனியாக வச்சுக்கோங்க. இப்போ பேக்கிங் ட்ரே கொஞ்சம் பட்டர் போட்டு நல்லா கிரீஸ் பண்ணிக்கோங்க. பட்டர் ஈவனாக எல்லா சைட்ஸ்லேயும் ஸ்ப்ரெட் ஆகுறது மாதிரி நல்லா கிரீஸ் பண்ணிக்கோங்க. அது மேலே கொஞ்சமாக மைதா மாவு ஆட் பண்ணிக்கோங்க. மைதா மாவே ஈவனாக எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி டஸ்ட் பண்ணிக்கோங்க. டஸ்ட் பண்ணிவிட்டு எக்ஸஸாக இருக்கிற மைதா மாவு டிஸ்கார்ட் பண்ணிடணும். ஈவனாக எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறமா எக்ஸஸாக இருக்கிறத டிஸ்கார்ட் பண்ணிக்கோங்க.
இப்போது குக்கீஸை வந்துட்டு நம்ம ட்ரேயில் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். எப்போவுமே ட்ரேயில் கிட்ட வைக்கக்கூடாது, கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு தான் குக்கீஸ் அரேஞ்ச் பண்ணணும். பேக் ஆகிற டைம் குக்கீஸ் கொஞ்சம் சைஸில் பெருசாகும், கிட்ட இருந்துச்சுன்னா ஒட்டிக்கும். அதனால எப்போவுமே ஸ்பேஸ் விட்டு தான் வைக்கணும். அவனில் 150 டிகிரி செல்சியஸில் 20 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நம்ம டாப்பிங் பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னா பால், ஐசிங் சுகர், மெல்டட் சாக்லேட், அப்புறம் அன்ஸ்வீட்டன்ட் கோகோ பவுடர். ஒரு பவுலில் ஐசிங் சுகரை ஃபஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே பாலையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லம்ஸ் எதுவும் ஃபார்ம் ஆகாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுதான் கரெக்ட் கன்சிஸ்டன்சி. கொஞ்சம் திக் ஆயிடுச்சுன்னா பால் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப தின்னாக இருந்துச்சுன்னா ஐசிங் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் ஒரு குக்கீஸையாக டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்து தனியாக வச்சுருங்க. எல்லா குக்கீஸையும் டிப் பண்ணதுக்கப்புறமா ஒரு பிளேட்டில் செட் ஆகுறதுக்கு வச்சுருங்க தனியாக. இப்போ சாக்லேட் டாப்பிங் பண்ணுறதுக்கு அதே ஐசிங் சுகர் கூட கொஞ்சமாக மெல்டட் சாக்லேட் ஆட் பண்ணிக்கோங்க. அதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அது கூட கொஞ்சமாக கோகோ பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ இதில் ஒரு குக்கீஸாக டிப் பண்ணிக்கோங்க. ஈவனாக எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி டிப் பண்ணிக்கோங்க. டிப் பண்ணிவிட்டு எடுத்து ஒரு பிளேட்டில் தனியாக வச்சுக்கோங்க. ஒரு 15 மினிட்ஸ் செட் ஆகிறதுக்கு தனியாக எல்லாத்தையும் பிளேட்டில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. குக்கீஸ் மேலே டிசைன் பண்ணுறதுக்கு இப்போ ஒயிட் கலர் குக்கீஸ்க்கு நான் என்ன எடுத்துருக்கேன்னா சாக்லேட், அந்த டிப்பிங் தான். அதை எடுத்து ஒரு பைப்பிங் பேக்கில் நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். ஃபில் பண்ணிவிட்டு உங்கள் இஷ்டமான டிசைன் நீங்கள் டிசைன் பண்ணிக்கலாம். என்ன டிசைன் உங்களுக்கு தோணுதோ அந்த டிசைன் வந்து நீங்கள் குக்கி மேலே டிசைன் பண்ணிக்கோங்க. பைப்பிங் நாசில் வச்சு டிசைன் பண்ணால் இதோட நல்லா வரும். நாசில் இருக்கவங்க நாசில் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ சாக்லேட் குக்கிக்கு அதே மாதிரி தான் நான் வந்து ஐசிங் சுகர் அந்த ஒயிட் கலர் டாப்பிங் வந்து எடுத்திருக்கேன். அதையும் வந்து நீங்கள் பைப்பிங் பேக்கில் ஃபில் பண்ணிவிட்டு அதே மாதிரி உங்களுக்கு இஷ்டமான டிசைன்ஸ் வந்து நீங்கள் குக்கிங் மேலே டிசைன் பண்ணிக்கலாம். நான் சும்மா இப்போ ஸ்ட்ரைப்ஸ் தான் போடுறேன், கிராஸ் லைன்ஸ். உங்களுக்கு விருப்பமான டிசைன் நீங்கள் டிசைன் பண்ணிக்கோங்க. டேஸ்டியான சுகர் குக்கீஸ் ரெடி. எல்லாரும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.